இப்படி வாரி கழுக்கிறது என்னாச்சு? என்ன தெரியுமா? நான் எங்க இருக்கின்றேன், என்ன பதில் கொண்டு இருக்கின்றேன்? சத்தியபுரி நாட்டிலே அந்த சத்தியசீல மன்னனுக்கு தளபதியாக இருக்கின்றேன். அப்படி இருந்த பொழுதும் மன்னர் என்ன உரைத்தார்? எனக்கு வயதாகி விட்டு இருக்கின்றது. ஆகையால் எனது மூத்த மகன் தத்துவனுக்கு மணிமூடி சூட்ட வேண்டும் என்று உரைத்தார். அதற்காக உண்டா விழா ஏற்பாடு தயாராகி கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே பெற்றெடுத்து என்னமோ நான் தான் சீராட்டி பாராட்டி வளர்த்தது நீங்கள். ஆகையால் உங்கள் கரத்தினாலே மணிமூடி சூட்ட வேண்டும் என்று உரைத்தார். நானும் மணிமுடியை சூட்டலாம் என்று வாங்கி அருகிலே சென்ற பொழுது என் கரத்தினால் மணிமுடி சூட்டினால் தலையிலே அமராது என்று உரைத்தார்களாம். என்ன நினைத்தால் என்று தெரியவில்லை. தத்துவன் மணிமுடியை வீசி எறிந்து விட்டார். அது மட்டும் கிடையாது, இட்டைக்கால் செருப்புக்கு சமம் என்று உரைத்தார். என்ன செருப்பென உரைத்தார். காலால் இடக்கூடிய வேலையை கரத்தால் செய்து முடிப்பான் என்று உரைக்கின்றார். 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குகிறோம், அதை நெற்றிலே திலகமாக சுட்டுகின்றோம். 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம், அதை எங்க விடுறோம்? வாயற்படிக்கு வெளியிலே விடுறோம். நீ எங்கேயாக இருந்தாலும் அண்டை பிடிக்க வந்தவன் வாயற்படி வெளியிலே காவல் கேட்க வேண்டிய நாள் எனக்கு உன் கரத்தினால் மணிமுடி சூட்ட முடியும் வேண்டுமா என்று கேட்கிறான். அதனால் மனம் வேதனையில் இருக்கின்றது. நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் சொல்வது போல செய்ய வேண்டும். ஓடிவா ஓடிவா. இருக்கட்டும், அவங்க கொடுத்த இருக்கட்டுமே. அவங்களுக்கு நீ செய்யும் செய்ய நான் செய்ய வேண்டுமா? முடியாது 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 என்று பிடிவாதம் பிடிக்காது. முடியாது. என்னடி அனுபவம் பேசுறாய்? உன்னை நம்பி நான் வந்தேன். உன்னை கொல்வதை விட இந்த மானம் கெட்ட அசிங்கத்தோடு வாழ்வதை தவிர்த்து நானே இறந்து விடலாம். அப்படின்னா நான் சொல்வதை போல் நீ செய்தால் உயிரோடு இருப்பேன். இல்லை என்றால் இந்த மானகட்ட வாழ்க்கை, இந்த அசிங்கமான வாழ்க்கை நான் வாழவே மாட்டேன். அப்படி என்றால் நான் வேணும் என்றால் நீ சொல்லும் செயலை செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். நீங்கள் கூறிய அப்படியா? அது மட்டும் இல்லை, ஆவது பெண்டால், அழுவது பெண்டால், சாவது பெண்டால், சகலும் ஒரு பெண்டால். ஒரு பெண் எடுத்தால் இந்த வெள்ளால் விஷத்தையும் கலக்கலாம், இதே வெள்ளால் விளையும் விட்டலாம். நீங்க கோடு போடுங்க, இந்த கச்சலை நான் ஓடே போடுறேன். அப்படியா? நீங்க வந்து காட்டுங்க. அப்படியா கச்சலை? இத முதலிலே ஒப்புக்கொண்டிருந்தா கரங்கேட்டு அடித்திருப்பா. வலிதா வலிதா கற்சிலை மாமனுச்சுல வலிக்குது. கண்ணே கொஞ்சம் கோபமா? நீ எப்போது நான் சொல்றதை செய்வது என்று உழைத்துக் கொண்டாயோ, ஒப்புக்கொண்டாயோ, அப்ப என் கோபம் எல்லாம் போச்சு. பார்க்கும் போது எப்படி தெரியுமா இருக்குது? கண்ணே என்னடி ரக்கம்மா பல்லாக்கி நெளிப்பு
நான் உரைத்தது போல் செய்து முடிக்க வேண்டும். ஆனால் எப்படி வர வேண்டும்? வருகின்ற சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை என்று அவளுடைய ஒரே தங்கை முத்தாளிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடக்கப் போகிறது. அந்த இடத்திலே ஆடல் பாடல் அபிநயத்தோடு நாட்டிய நிகழ்ச்சி நடக்கப் போகின்றது. அந்த இடத்திலே நாட்டிய மங்களாக வர வேண்டும். அது மட்டும் கிடையாது. இப்பொழுது நாம் யார்? காதலர்கள், வருங்கால கணவன் மனைவிகள். உண்மைதானே? ஆனால் அந்த இடத்திலே அரண்மனையிலே நீ தங்கச்சி, நான் அண்ணன். என்ன சொல்ற மாமா? ஆமாடி, நமது காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் அப்படித்தான் உள்ளே நுழைய வேண்டும். ஆமா, ஆகட்டுமா?